இன்னைக்கு நாம் சந்திக்க போகிறவர் ஒரு சிறந்த மாமேதை. மாமேதை அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் மியூசிக்கில் மட்டும் இல்லை, இவர் ஒரு சங்கீத மாமேதை, இசை கம்போசராக ஒரு மாமேதை, ஒரு ரெக்கார்டிஸ்டாக ஒரு மாமேதை, பலருக்கு இசை சொல்லிக் கொடுக்கும் விதத்தில் ஒரு மாமேதை, ஒரு மனிதனாக ஒரு ஒரு சாதாரண ஒரு பிரஜையாக ஒரு மாமேதை. அந்த மாதிரி இவருக்கு பல விதத்தில் பல விதங்களில் இவரை நாம் மாமேதை என்று சொல்லலாம். எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் HMV ரகு என்கிற திரு KS ரகுநாதன் அவர்கள் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்கார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி, அதாவது நீங்கள் பார்க்காத மியூசிஷியனே கிடையாது, ஆல்மோஸ்ட் நீங்கள் பண்ணாத ரெக்கார்டிங்கே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ரெக்கார்டிங்னா ஃபஸ்ட்டு இந்தியன் ரெக்கார்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு 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 தனி பேர் அப்படின்னு சொன்னால் அது உங்களை தான் அது சாரும். வேறு யாருக்கும் அந்த அந்த பதவியோ இல்லை அந்த ஒரு உன்னத ஸ்தானம் யாருக்குமே கிடையாது. அண்டு நிறைய பேருடைய மனசில் யூ ஆர் அட் அ வெரி வெரி வெரி, அதாவது ரொம்ப சுப்பீரியர் லெவலில் இருக்கு. அண்ட் தி சேம் இஸ் ஃபார் மீ. ஏன்னா உங்களை பார்த்து உங்களோட கொஞ்சம் பேசக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது ஒரு கேமரா முன்னால் ஒரு ஆடியன்ஸ் முன்னால் பேசுகிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிருஷ்ணா டிவி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். பிகாஸ் யூ ஹவ் கன்சென்டட் டு கம் ஆஸ் அவர். எனக்கே அது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா கிருஷ்ணா டிவிக்கு நான் சாதாரண நன்றி சொல்லக்கூடாது, என் மனதின் அடித்தளத்திலேருந்து சொல்லணும். எனக்கு சமீபத்தில் அவார்டுகளும் கிடைக்க வேண்டிய ஒரு பிரமேயம் நடந்துட்டுருக்கு வாழ்க்கையில். மியூசிக் அகாடமி கொடுத்தாங்க. ஆமாம். இதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே எனக்கு இசை ஜோதின்னு யாரோ ஒரு சபாவில் பெர்ஃபார்ம் பண்ணால் ஒரு மியூசிஷியனாக தான் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு எனக்கு இந்த 2 லைனில் பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா 1981 நாத சுதாரணவா அப்படின்னு, இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட். அதை எல்லாருக்கும் அவர் மியூசிஷியன்ஸ்க்கு தான் கொடுக்கறது. எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தார். ஒவ்வொரு அவார்டு கொடுக்கும்போதும் அதுக்கு ஒரு மூல காரணமாக ஏதோ ஒன்று இருக்கும். சும்மா போகிறவோட கூப்பிட்டு கொடுக்க மாட்டாளே, ஏதோ ஒரு சம்பவம் நடத்திருக்கணும். ஒன்று நான் வரிசையாக பல வருஷம் தொழில் செஞ்சு கஸ்டமரி எஃபிஷியன்சிக்காகவோ நான் செய்த தொண்டுக்காக கொடுக்கலாம். அது ரொம்ப ஏர்லி, எனக்கு ப்ரிமெச்சூர். 81 ஐ வாஸ் 45 years old. அது எல்லாருமே கண்ணை அகல விரித்து மெட்ராஸில் கேட்குற மாதிரி. அதுக்கு முன்னாடி அவர் சில பேருக்கு அவருடைய சிஷ்யாளுக்கு ஆந்திராலேருந்து ரொம்ப ஃபோர்மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய அக்கம்பனிஸ்ட்டுக்கு மிருதங்கிஸ்ட்க்கு அப்படிலாம் கொடுப்பார். ஸோ அந்த சம்பவம்லாம் நான் பின்னாடி சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நெகிழ வைக்கும் சம்பவங்கள். அந்த அவார்டுக்கு பிறகு பளிச்சுன்னு சொல்லக்கூடியது அந்த மியூசிக் அகாடமி. டெஃபினெட்லி சார். ஏன்னா இது ரெண்டுமே, அதுலேயும் எனக்கு மியூசிஷியன் அண்ட் ரெக்கார்டிங் எக்ஸ்பர்ட் அப்படி தான் கொடுத்தாரு. அதை பார்த்து தான் இதுலேயும் அதே மாதிரி கொடுத்துருக்கா. இதை தவிர ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அம்பிகா காமேஸ்வர், ஒரு பெரிய பர்சன் ஆஃப் வெல் நோன் கலைமாமணி, மியூசிஷியன், டான்ஸிங் எக்ஸ்பர்ட். இப்போ அடிக்கடி அம்பிகா காமேஸ்வருக்கு பல விருதுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. அப்பேற்பட்ட மேதை, மல்டிஃபேசட்டட் ஜீனியஸ் அவர் ரசார்பித்தான்னு ஒரு, அது சார்பில் எனக்கு இசை ரசமாமணி அப்படின்னு போன வருஷம் இதே நாடக ரசமாமணின்னு கூத்தபிரன் கொடுத்தார். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த மாதமே ரொம்ப சந்தோஷமான மாதம் சொல்லணும். இந்த டிசம்பரோ தை மாதம் பிறந்ததே எனக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா அதில் கூட ராமகிருஷ்ணன் எனக்கு யாரெல்லாம் ரொம்ப நான் வாழ்க்கையில் மனசால் விரும்புகிறோம், இன்க்ளூடிங் யூ. இப்போ இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற இன்டர்வியூ, இதெல்லாம் எனக்கு ஒரு கச்சேரியில் பாடினா என்ன சந்தோஷம் வருமோ அதை விட ரெட்டிப்பு சந்தோஷம் தான் வந்துட்டுருக்கு. இதுதான் அடிப்படை. அதில் இசை ரசமாமணி கொடுத்தார். பெங்களூரில் யாரோ ஒரு கச்சேரியில் நான் கச்சேரி பெர்ஃபார்ம் பண்ணும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய ஐ எம் நாட் எ பெர்ஃபார்மர் அட் ஆல். இன்றைக்கெல்லாம் பண்ணிருந்தா ஒரு 20-30 கச்சேரி பண்ணிருப்பேன். ஆனால் ஒவ்வொரு கச்சேரியும் மறக்க முடியாத கச்சேரி. அது எப்படின்னா, டிவிஜி ஒரு நாள் நான் சும்மா இருக்கேன், நான் வாசி விட்றேன்னு வாசிப்பார். அவள்லாம் எவ்வளோ பெரிய லிஜெண்ட்ஸ். நான் ஒரு ஒரு சின்ன கடுகு கூட கிடையாது பிஃபோர் டிவி கோபாலகிருஷ்ணன். பேர்பட்ட மேதை. எல் சுப்பிரமணியம் நினச்சி பார்க்க முடியுமா? எ மேன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்.
ரெக்கார்டிங் எடிட் பண்ணிருப்பேன். சாயந்தரம் திடீர்னு யாரோ ஓடி வந்து எனக்கு ரெக்கார்டிங் ரூமில் ஃபோன் வரும். இன்றைக்கி சாயந்தரம் வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை அவத்தில் ஏதோ உற்சவம் நடக்கிறது, நீர் கலந்துக்கிறீரியா, நான் வேணால் வயலின் சொல்லிவிட்றோன்னு எல் சுப்ரமணியம் நான் கையில் டேப்பு வச்சுன்னு எடிட் பண்ண கற்று வச்சுட்டுருப்பேன். ஒரு இன்ச்சு டேப் மாதிரி வச்சுட்டுருப்பேன். அதெல்லாம் கிடையாது, நான் தான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்ன வாசிக்க போகிறேன்னு கேட்க மாட்டார். அப்பேற்பட்ட மேதை தான். அவர் என்னத்து கேட்கணும்? அங்கே வந்து உக்காண்டு சரஸ்வதி ஸ்டோர்ஸ் கண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டில் நவராத்திரி உற்சவம் சோமுலாம் பாடின்னு இருக்கணும். இது மாதிரி பெங்களூரில் எம்எல்வி பாலமுரளி கிருஷ்ணா ஒரு நவராத்திரி சீரீஸ்னால் அவள் நடுவில் என்ன ஒரு நாள் போடுவாள். இப்படி எனக்கு ரொம்ப வெகு வேகமாகத்தான் அட்மிரேஷன் வந்தது. ஆனால் அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஹெச்எம்வி ரகு தான். அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட்டு தான். ஏன்னா மெட்ராஸில் ஒரு போஸ்ட்டு தான் அப்படியே இருந்தது. ப்ரைம் கம்பெனி அந்த நாளில் ஃபிலிப்ஸ் எப்படி எலக்ட்ரானிக்ஸ்க்கோ அது மாதிரி ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் 2 நாள் முன்னாடி கூட ஹிந்துவில் அதனுடைய மூடு விழா பற்றிலாம் வந்துடு. ஏதோ ஒரு காலச்சக்கரம் அது இருந்த நல்ல நாளில் குப்தர்களின் பொற்காலம் எப்படி சொல்கிறோமோ அப்படி மாதிரி ஒரு பொற்காலத்தில் நான் பணியாற்றிய நினைவுகள் உண்டு எனக்கு. ரொம்ப அதாவது உங்களுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்ட ஒன்னொன்னும் வந்து ஒரு விக்கிபீடியா ஒரு என்சைக்ளோபீடியான்னு தான் சொல்லணும். பிகாஸ் நான் உங்களை ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் பார்க்குறதுக்கான கொஞ்சம் பாக்கியம் கிடச்சிருக்கு. அண்ட் ரொம்ப நிறைய நம்ம பரிச்சயம் இல்லைனாலும் இருந்தாலும் உங்களை ஒரு வாட்டியும் பார்க்கும்போது ஒரு பூரிப்பும் ஒரு பெரிய ஒரு அது ஆன் சொல்கிறதா அட்மிரேஷன் சொல்கிறதா அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பரிமிதமான ஒரு கிரேட் மியூசிஷியன், சிங்கர், கம்போசர், ரெக்கார்டிஸ்ட், அப்புறம் உங்களுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட்டு அப்படி அடிக்கின்றே போகலாம் சார், நிறைய இருக்குது சார். ஸோ எல்லாத்த பற்றியும் நம்ம பேசணும். கண்டிப்பாக நம்மளுடைய இருக்கிற டைம்ங்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான். உண்மைதான். பட் நம்ம எவ்வளோ பேக் பண்ண முடியுமோ பேக் பண்ணணும் சார். ஸோ உங்களுடைய இந்த மியூசிக்கல் லைஃப்குள்ளே உங்களுடைய பிரவேசம் எப்போ ஆச்சு? சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு சின்ன வயசுலேயே ப்ராடிஜிங்கிற ஒரு பட்டம் உண்டு. 936 பிறந்திருக்கேன். 3 வயசுலேயே இப்போ எல்லாம் பசங்கள்லாம் ராகங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி நான் கண்டுபிடிச்சிருந்துருக்கேன். அந்த காலத்தில் இவ்வளோ எக்ஸ்போஷர்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு அது பெருசாகவே தோணலை ரங்கநாதன். அது என்ன, நல்ல பாரம்பரிய குடும்பங்களை எல்லா குடும்பங்கள்லேயும் 3 வயசு பசங்க ராகம் பேரை சொல்லணும்னு நான் இன்றைக்கும் நம்புகிறேன். சில பேருக்கு எக்ஸ்போஷர் கிடைச்சா அதை வந்து எய்தர் தே கெட் எக்ஸ்போஸ்ட் ஆர் ஓவர் எக்ஸ்போஸ் ஆர் அண்டர் எக்ஸ்போஸ்ட். எக்ஸ்போஷர் கிடைக்காதவா சாதாரணமாக எடுத்துன்றேன். நான் அப்படி சாதாரணமாக தான் எடுத்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே அந்த 3 வயசில் எங்கள் அக்கா ஆகட்டும், 2 அக்காக்கள், என் ஒரு தங்கை, என் தம்பி, எல்லாருக்குமே அந்த ஞானம் இருந்திருக்கு. ஃபேமிலியில் என் தந்தையார் ஒரு பெரிய இசை மேதை. என் தாயார் சொல்லவே வேண்டாம். என் தாயாருடைய கசின் சிஸ்டர் டிகே பட்டமன்னா பார்த்துங்கோ. நாயனா பிள்ளையினுடைய சிஷ்யா காஞ்சிபுரம் தனக்கோட்டி சிஸ்டர்ஸ்ன்னு பேர். ஓகே. சரித்திரத்தில் இன்றைக்கும் அவளுக்கு அப்புறம் பிருந்தாமுக்தா அந்த வழியில் வந்த ஸ்கூல் தான். அதில் எங்கள் அம்மா ஹார்மோனியத்தோடு அந்த கீர்த்தனைகள்லாம் பாடி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. நான் கற்றுண்ட முதல் வர்ணமே ஆபோகி எவ்வரி போத, இதுதான் எங்கள் அம்மாண்ட. 4-5 வயசு தான் இருக்கும். ஆனால் வீட்டில் ஒரு பாக்ஸ்ட் ஃபேஸ், அம்மா போட்ட முகம், அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுவா. அவர் பேர் சுண்டி நாராயண் ராவ்னு பேர். இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பெயர். அதுக்கு விசேஷம் என்னென்னா, அவர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அது எத்தனை தடவை சொன்னாலும் திகட்டாத ஒரு உண்மை. 5 வயசில் நான் இப்போ கூட டிமாண்ட் பண்ணுறேன். 76 இந்த மாதிரி யாரானு சொல்லி கொடுக்குறாளான்னு நான் மெட்ராஸ் முழுக்க சுற்றி பார்க்குறேன். வெரி ரேர். தாத்து மாத்துன்னு சொல்கிறார். நாங்கள் 36 பிறந்து 40 எங்கெல்லாம் வேர்ல்டு வார் 2 வந்து ஒருத்தர் ட்ரிப்ளிகேனில் எல்லாம் மாற்றிட்டு திருப்பதி போயிட்டோம். எங்கள் அப்பா கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு. அது மாதிரியே எனக்கும் நடந்திருக்கு. இதுலேருந்து தான் நான் ஜோதிட ஆய்வுக்கே பின்னாடி வந்தேன். நம்ம கையில் சிலதெல்லாம் கிடைக்க மாட்டேன்னு பிளானட்ரி பொசிஷன்ஸ் டிக்டேட் பண்ணுறதே வாட் இஸ் ஹேப்பனிங் டு இட்னு பார்க்க போய் இன்றைக்கி அதில் ஒரு அளவுக்கு நான் ஆய்வு லெவலுக்கு வந்திருக்கேன். இட் ஹஸ் டேக்கன் 30-40 இயர்ஸ். அவ்வளோ டீப் ஸ்டடி, பெரிய சப்ஜெக்ட் அது. கணிதம் முழுக்க மேத்தமேட்டிக்ஸு, இது தவிர இன்ட்யூஷன் இவ்வளோ அதில் இருக்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்னா அது பழக்கமான ஒரு கலை. தன்னை பற்றி ஜட்ஜ் பண்ணிட்டார், எங்களையெல்லாம் பற்றி ஜட்ஜ் பண்ணிட்டார். ஸோ வேலையை டெப்யூட்டேஷன் ஒரு எக்ஸ்கியூஸில் வாங்கிட்டு, ஏன்னா பாம்பிங்லாம் நடந்தது இதே சப்பாக நான் பார்த்துருக்கேன். வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது, சவுண்டு கேட்கும், எல்லாம் உள்ளே ஓடி போயிடுவா. 4 வயசு போய் கிடுகிடும் உள்ளே போயிடுவேன். என் தங்கே என்னை விட நான் 3 வயசு சின்னவோ பாம்பேயில் இருக்கார் அவர். இப்போது எங்கள் தாயார் பயத்தில் சுமந்து கொண்டிருந்தாள். இந்த கஷ்டத்தில்
திரும்பி வந்தால் போகிறோம் திருப்பதிக்கு போய் வேலையை ஒத்துட்டார். திருப்பதியில் ஹி த்ரைவ்டு. அந்த திருப்பதி எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு சொண்டி நாராயண ராவ். அவர் யாருன்னா பிற்காலத்தில் நான் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவரை பற்றி தெரிஞ்சுட்டேன். அவர்கிட்ட நான் நிறைய கற்றுண்டேன். இன்றைக்கெல்லாம் இருந்தால் என்ன ஒரு 1.5 வருஷம் கற்றுக் கொடுப்பார். ஒரு நாளைக்கு ஒரு கீர்த்தனை முடிஞ்சுடுவாங்க. அப்படிலாம் இப்போ நம்ம எதிர்பார்க்க அந்த பர்ஃபெக்ஷனோட இதுதான் என் ரெக்கார்டிங்க்கு ஊற்றுன்னு நான் இன்றைக்கும் நினைக்கிறேன். அதை நான் வந்து ஒரு 30 செகண்ட்ஸில் ஒரு பிட்டு காமிப்பேன் அவர் எப்படி சொல்லி தருவார்னு. அதுக்கு பிற்காலத்தில் அப்புறமா வருவோம். அவர் யாருன்னு எனக்கு எப்படி தெரிஞ்ச போது என் உடம்பு எப்படி புல்லரிச்சிருக்கும் பாருங்கள். தியாக பிரம்மத்தினுடைய குரு சொண்டி வெங்கட்ரமண பாகவதர் எல்லா புஸ்தகத்திலையும் போட்டிருக்கு. நான் வெங்கட்ரமண பாகவதர் ஒரு புல்லாயோட போட்டு சௌராஷ்டிராவில் ஏதோ இருந்திருக்கார் அவர். அவருடைய பெண் வைத்த பிள்ளை அதே சொண்டிங்கிற பேர் வச்சு தான் நான் நம்பினேன். முகமெல்லாம் அந்த தியாகபிரம்ம மூஞ்ச மாதிரியே இருக்கும் அவருக்கு. அப்படி எனக்கு ஒரு பிரிண்ட் இன்றைக்கி கூட எனக்கு தியாகபிரம்ம கீர்த்தனையில் இருக்க ஒரு வெரி எப்பேற்பட்ட ஃபேனட்டிக்னா நான் ஐம் ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் எ ஃபேனட்டிக். நான் கற்றுண்டது தெலுங்கு பாஷை தான் முதல்ல அக்ஷராபியாசம். திருப்பதியில் மகந்த் ஸ்கூலில் 5 கிளாஸ் வரணும். அதுக்கப்புறம் தமிழ் மாற்றினேன். வேலூருக்கு வந்து நார்த் ஆர்காடு வந்து மாற்றினேன். அவர் கையில் ஒரு குச்சி வச்சுருப்பார் ரங்கா. இப்போ நான் அந்த கிளைமேக்ஸுக்கு வரேன். ఓకే ఒరేయ్ పాడుతున్నప్పుడు ఎప్పుడైనా సాహిత్యం బద్ధకం చేస్తే సాహిత్యத்தை நீ துண்டு பண்ணினால் நீ நோட்டில் கர்ரை தூர்ச்சேஸ்தானோ அப்படிம்பார். உன் வாயில் அந்த கம்பை சொருகி விடுவேன். அந்த மாதிரி 2 தடவை சொருகி இருக்கார் எனக்கு. பல்லில் ரத்தம் வரும். எங்கள் அம்மா கோவிச்சுண்டு அவரை நிறுத்திவிட்டு எங்கள் அப்பா விடாமல் బాగానే నేర్పిస్తున్నాడు నేర్చుకొని விடுவே వదిలేవే அப்படின்னு பாரு எங்கள் அம்மாவை. வீட்டில் தெலுங்கு தான் பேசுவோம். அப்போது அப்படி அவர் சொல்லி கொடுத்த கீர்த்தனைகள் ஒன்றும் ஒரு 30-40 கீர்த்தனைகள் மெட்ராஸில் வந்து நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். சுண்டி நாராயண ராவ் சொன்ன மாதிரி யாருமே இல்லையே. அவர் என்ன சொல்வார், தமிழை ஈக்குவலன்னு சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போ அது வந்து ஒரு 20-30 வருஷமாக கர்நாடக இசை உலகில் அடிக்கடி சர்ச்சைக்கு உள்ளாகிற விஷயம். தாத்து என்பது ஒரு கண், மாத்து என்பது ஒரு கண். மாத்து என்றால் சொற்கள், தாத்து டியூன். மிட்டு முக்கியமாக சாகித்யம் முக்கியமாக? இன்றைக்கும் இதை டிஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு சில பேர் சாகித்யத்துக்கிட்டே போகாமல் வெறுமை கையான ராகத்தை இழுத்து பாடுற ஒரு கூட்டம் இருக்குது. அவர்களுக்கு பெரிய பேர் செல்வாக்கு நடந்துட்டுருக்கு. சாகித்யத்தை பாடினா இது பாலமுரளி சார் ஜோக் நான் சொல்லி ஆனால் அது ஏன்னா எல்லாருக்கும் பழகின ஜோக்கு தான். அது இட்ஸ் எ ஹியூமர். ஓகே. சாகித்யம் தெரிஞ்சு பாடினா சினிமா பாட்டுன்னு விட்றாளாம். சுத்தி சுத்தமாக பாடினா கர்நாடிக் மியூசிக்னு விட்றாளாம். ஏன்னா சுத்தி சுத்தமாக பாடினா இந்துஸ்தானின்னு விட்றாளாம். அப்போ கர்நாடிக் மியூசிக்னா என்னன்னு கேட்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு கர்நாடக இசையில் நான் வளர்ந்ததுனால என்ன அடுத்து சுக்கு, மிளகு, திப்பிலி இப்படி 3 வார்த்தை இருக்கும். ராமுனித்தோ ராமனுடன், கபிவருண்டு அதாவது ஆஞ்சநேயர் வெடலேனு காட்டுக்கு போகிறார், சீதையை பார்க்க வெள்ளேனுன்னு சொல்கிறத ஒரு தடவை சொல்லுவார். ஆனால் நல்லதை சொல்லித்தர கெட்டதை சொல்லி கொடுப்பார். முதல்ல சொல்லிவிட்டு அதை சொன்ன உடனே ஓங்கி ஒரு அடி அடிப்பார். ஆன்னு அழுவேன். ராமுனி தோக்க அதான் ராமனின் வால், பிவருண்டு சொல்லுன்னுவார். இப்போது 1936 நான் பிறந்திருக்கேன். 40க்குள்ளே இந்த காமெண்ட்ஸ்லாம் நான் கேட்டிருக்கேன். என் உடம்பில் அது எப்படி உரைச்சிருக்கும் பாருங்கள். இது வந்து பிற்காலத்தில் நான் நிறைய பாட்டுகள்லாம் கம்போஸ் பண்ணுறேன், டியூன் பண்ணுறேன். பாரதியார் சாங்கில் எனக்கு இன்றைக்கும் ஒரு 10% தான் நான் முடிச்சிருக்கிறதா நினைக்கிறேன். பெரிய ஆராய்ச்சி. ரவீந்திர சங்கீதத்துக்கு பக்கத்தில் ஏதான ஒரு சங்கீதம் நம்ம வைக்க முடியும்னா சொல்லி பாரதியார் கவிதைகள். ஆமாம். இதை வந்து சாதாரணமாக நான் எல்லாருக்கும் சொல்ல, எங்கே மீட்டிங் போனாலும் உணர்ச்சி வசமாக பேசுகிறேன். அவ்வளோ எக்ஸ்டாட்டிக்காக எமோஷ்னலாக நான் பேசுகிறதுக்கு காரணம் இதில் எல்லா உலகத்தினுடைய எத்தனை மியூசிக்காலஜி ஃபார்ம்ஸும் பாரதியாரால் கொண்டுடலாம். அப்படியேற்பட்ட ஆய்வு நான் பண்ணிருக்கேன். அதாவது கர்நாடக சங்கீதத்தில் கீதம், வர்ணம், கீர்த்தனை, ராகந்தான பல்லவி, துக்கடா, தில்லானா இப்படியெல்லாம் பண்ணலாம். இந்துஸ்தானில் சோட்டே கயால், படே கயால், அப்புறம் தாத்ரா, தப்பா, தும்ரி எல்லாம் பண்ணலாம். இங்கு வெஸ்டர்ன் மியூசிக்கில் சொனாட்டா, கண்டாட்டா, ஃபியூ, சிம்ஃபனி, கன்சர்ட்டோ அத்தனையும் பண்ணலாம். தமிழ் வார்த்தை மாத்திரம் தான். இதுக்குன்னு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இப்போ ரமண மகரிஷி எனக்கு வேலையெல்லாம் கொடுக்குறாது. இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் நான் வெஸ்டர்ன் மியூசிக்காக போடுறேன்னு வழிய இதில் வந்து பாரதியாரில் அப்படியே பாடலாம் வித் கோயர் அண்ட் ஆல் தட். அதுக்கு நான் வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டுருக்கு. இருந்தால் அதை ஒரு சமுதாய உணர்வாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இட் நீட்ஸ் நேச்சுரலி பெரிய புஸ்தகம் இல்லையா, அது ஒரு பெரிய ஓஷன். அப்போது தான் அதுக்கு ரவீந்திர சங்கீதத்துக்கு கிடச்ச பக்கத்தில் கொண்டு போய் வைக்க முடிய ஒரு திடமான நம்பிக்கை இருக்குது. இப்போ சொண்டி நாராயணரை பற்றி நான் சொல்லிட்டேன். அந்த ஊரில் ஒரு சின்ன சம்பவம். நடுவில் காலி, இந்த பக்கம் ஒரு வயலின் இருக்குது, மிருதங்கம் இருக்குது. எங்கள் தகப்பனார் கொண்டு வந்து ஒரு பூச்சியை வைக்கிற மாதிரி நடுவில் வச்சுரு. தோளில் 2 கையை கொடுத்தார். சின்ன உடம்பா
ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் அனாட்டமி அப்படியே கையை ஒத்த கையிலே தூக்கி சினிமாவில் தமாஷா வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரே பாடுறான்னு முதுகில் தட்டியிருக்கார். ஏன் பாடாஜி நான் கேட்டிருக்கேன். ఇంట్లో ఏమేం పాడుతున్నావు అదంతా పాడేసేయరా అప్పుడిన్నారు. ఇంట్లో ఏమేం పాడుతున్నావో సొంటి నారాయణరావు சொல்லி கொடுத்த போது நவ் கெட் பேக் டு சொண்டி நாராயணராவ் பாருங்கோ. ராகம் கீர்த்தனை ஸ்வரத்தோடு சொல்லி கொடுப்பார். அத்தனையும் ஒரு கிளாஸில். இதெல்லாம் இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை இவ்வளோ டேஞ்சிபிள் ரிசல்ட் வரணும்னா கிரிராஜ சுதா தனயா சதயா என் பேரில் முதல்லையே ரகுநாயகா நீ பாத என் பேர் அப்போ தான் ரகுநாதன் மாற்றினார். எனக்கு முதல்ல நாமகரணம் வச்ச பேர் ரங்கநாதன். எனக்கு 3 பெண்கள் எனக்கு முன்னாடி பிறந்தவா. ஒரு பெரிய சாமியார் வந்து என் தாய்கிட்ட வருத்தமாக இருந்தபோது ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளை வேண்டிக்கோ, அவனே உனக்கு அவதாரம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு ரங்கநாதன் தான் பேர் வச்சா. ஒரே ரங்கநாத்துடான்னு சொல்லி என் தகப்பனார் ஏதோ அப்போ தான் இந்தியாவில் நியூமராலஜி என்டர் பண்ணிட்டு இருந்த டைம் என் பேரை ரொம்ப யோசனை பண்ணி தன் பேரையும் மாற்றிட்டு இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த அரசியல் மூமெண்ட்ஸ்லாம் வந்தது. விஎன் சுப்பிராமையர், வசூர் நாராயணையர் சுப்பிராமையர் அப்படிங்கிற பேரை மாற்றிட்டு கவுண்டின சுப்பிரமணியான்னு வச்சார். அந்த கேஎஸ்எனுக்கு பிற்காலத்தில் நம்ம கிருஷ்ணா டிவியினுடைய ஓனர் நம்ம எஸ்கே சாருடைய ஃபாதர் கேஎஸ்ஸை மீட் பண்ணுற ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிது. அதை நான் மறக்க முடியாத நாட்கள். அவர் என் வாழ்க்கையில் ஹி ஹஸ் கம் இன் டு மை லைஃப் ப்ராபப்ளி ஒரு 5-10 நிமிஷம் தான். அது மாதிரி 2 தடவை என்னை மீட் பண்ணியிருக்கார். 2 தடவையும் அவர் கொடுத்த அறிவுரைகளை இன்ன வரையும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி தான் என் இசை வாழ்க்கை ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். வேலூரில் கர்நாடக இசையெல்லாம் மறந்து போயிடுது. ஏன்னா சொண்டி நாராயணரை விட்டுட்டு இங்கே வந்துட்டோம். நான் சரியாக படிக்கலை. ரங்கநாதன்கிற பேரை மாற்றினா தான் எனக்கு படிப்பு வரும்னு யாரோ சொல்ல ரகுநாதனாக மாற்றி 12 வயசு வரலும் தெலுங்கே பேசிகிட்டு இருந்தவன் 12 வயசுக்குள்ளேயே மரச்சித்திவோ நாமருளனுன்னு கீர்த்தனையெல்லாம் நான் கவனம் பண்ணியிருக்கேன். அதனால் கவனம் பண்ணுன்னு சொல்வா கம்போஸ் பண்ணிருக்கேன். எங்கள் அப்பா எப்படி எக்ஸசைஸ் கொடுப்பாருன்னா எனக்கு ஒரே ரஞ்சனில் ఒక கீர்த்தனை செய்கிறா அப்படின்னு. ஏன் மாதிரி చేసేది நான் என்ன கேட்பேன். நிரவதி சுகதா ரவிச்சந்திருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணும்பார். இப்படி வெஸ்டர்ன் மியூசிக்கில் லெசன்ஸ்லாம் கொடுப்பார். ரைட் 2-part இன்வென்ஷன் அண்ட் பிட்வீன் 2 மைனர் ப்ரோக்ரஷன் கொடுத்து அதுக்கு எழுத சொல்லுவோம். அது மாதிரி எக்ஸசைஸ் அண்ட் மை ஃபாதர் இஸ் டு கிவ் மீ. 12 வயசில் ஐ திங்க் இந்த மரச்சித்துவோ நான் இது நான் ஜிஎன் சார்ன்றெல்லாம் பாடி எங்கே போய் பாடி காமிச்சாலும் நீ இன்னும் நிறைய கீர்த்தனை பண்ணவே ஏன் 1-2ஓட விட்டேன்னு தான் சொல்லுவாள். ஜிஎன் சார் சொல்லியிருக்கார். நிறைய பெரிய மேதைகள்லாம் சொல்லியிருக்கா. அந்த கச்சேரி முடிச்சுட்டு அது பேர் கச்சேரின்னு எனக்கு தெரியாது. நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ப்ராடிஜிங்கிறது அங்கே தான் ஆரம்பமாகுது. ஸ்வரம்லாம் பாடியிருக்கேன், தனி விட்டுருக்கேன். முடிச்சுட்டு ஒரு ஷார்ட் கச்சேரி 30 minutes to 45 minutes தான். என்ன ஏஜ் இருக்கும் சார் அப்போ உங்களுக்கு? அதான் சொல்கிறேனே 12 வயசு. 12 வயசுலாம் அப்புறம் அங்கே விட்டு வந்தது. ஓகே, உடனே இது 5 வயசோ 6 வயசோ சொண்டி நாராயணராவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா வீட்டில் எங்கள் அக்காவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா இந்த சொண்டி நாராயணராவ். அப்புறம் தான் என்னை எடுத்துட்டார். எனக்கு அவர் சம்பளம் வாங்கலை. வீடு ஞானானிக்கு நான் ஃப்ரீயாக நேர்ப்பிஸ்தான்னு சொல்லி ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்தார். எங்கள் அக்காவுக்கு 10 ரூபா கொடுத்தா எனக்கு ஓசி மாதிரி அதில் கூட எங்கள் அக்காவுக்கு சொல்லி கொடுத்தா. அவருக்கு என்னென்னா லேடி வாய்ஸ்க்கு சொல்லித்தரோம், எனக்கும் லேடி வாய்ஸ் தான். இருந்தாலும் ஒரு டிஃப்ரென்ஸு. இவன் வந்து எங்கள் அக்காவுக்கு கல்பனை ஸ்வரம் அவ்வளோவா பட வராது. எனக்கு அவர் ஒரு ஆர்தம் படாமல் பதிலுக்கு நான் ஒரு ஆவர்தம் இன்னும் நீட்டி பாடுவேன். அதில் அவருக்கு மகா குஷி. నేను చిన్నదిగా అంత పడితే నువ్వు ఇంత పెద్దదిగా పాడతావేன்னு சொல்லுவார். ஸோ என் உள்ளே இருந்த அந்த ஃபயரை கண்டுபிடிச்சிட்டாரு. அதை விட்டுட்டு வேலூர் வந்த உடனே எனக்கு ஃபிஷ் அவுட் ஆஃப் தி வாட்டர். ஆனால் என்ன நடந்ததுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வாழ்க்கையில். இதுதான் நான் அடிக்கடி ரமண மகரிஷிக்கு நான் வேண்டிக்கிறேன். இவ்வளவு மாற்றங்களை எனக்கு வாழ்க்கையில் கொடுத்து நீங்கள் இன்னும் நிறைய மாற்றங்களை கொடுங்கன்னு. 5 வயசில் சென்னைக்கு ஒரு சின்ன ட்ரிப்பு வந்தபோது எம்கே தியாகராஜ வார சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே தீன கருணாகரனே பாட்டிருந்தேன். எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். இது இஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் தட். கோயம்புத்தூரில் கேட்டிருக்கா, பாரதி எல்லா இடத்துலையும் இதுதான் சொல்லுவேன். மைக்கில் ப்ரோக்ராம் கொடுக்கச்ச தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே அப்படி தபேலா வாச்சுட்டுருக்கார் ஒருத்தர். ஆதி அந்தமில்லாரனே அன்பருண்டு வாழுகருடே மௌன குருவே நடுக்கணும். ஆமாம். இவர் கட் பண்ணி எடுக்கச்ச என்ன அந்த பக்கம் ஆடியன்ஸ் யாரோ பார்த்துன்னு மறந்து போய் அவர் தபலாவை கட் பண்ண சர்வோலகு வாச்சுட்டே இருந்துட்டார். கையில் வெத்தலை பாக்குட்டேருந்து ஓங்கி அவர் மேலே அடிச்சுட்டார் எம்கேடி. எங்கள் அப்பாவுக்கு இவெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட். யார்? எம்கே தியாகராஜ பாகவதர். அவர் கமிட்டி மெம்பர் சபாவில். ராஜரத்னம் பிள்ளை. இவ 2 பேரும் என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாது. அந்த 5 வயசில் 6 வயசில் மெட்ராஸ் வந்துட்டு திருப்பி நான் திருப்பதி போயிட்டுருக்கேன்.
ஏதான ஹிஸ்டாரிக்கல் ஈபாக் மேக்கிங் ஈவெண்ட்னா எங்கள் அப்பா ட்ரெயினை பிடிச்சி மெட்ராஸ் வந்துடுவா. அவருக்கும் அவ்வளோ வெறி. சண்டை நடந்துட்டுருக்கான்னு பார்ப்பார், கொஞ்சம் கேப்பு 3 மாதம் எல்லாம் நார்மல் ஆறாமல் இருக்குன்னா ஹி வில் கம் பேக். அப்படி எம்கேடி பாடி முடித்த உடனே எங்கள் அப்பா அழைச்சின்னு போனார். யார் பையன்னா என் பையன்தான். என்னப்பா போட்டு நான் அவர் பேசிட்டுருக்க அதுக்குள்ளே எனக்கு ஆர்வம், அந்த க்யூரியாசிட்டியில் என்ன மாமா வெத்தலை பாக்கு போட்டி போட்டு மிருதங்க வாசிக்கு ஒரு பேரில் அடிச்சு விட்டேளே என்ன. அது மிருதங்கம் இல்லை தம்பி, அது தபைலா அது அப்படின்னு. அவன் தப்பு பண்ணிட்டான், அதெல்லாம் தாள விஷயமா அவனுக்கு தெரியாது அப்படின்னார். எனக்கு தெரியுமே மாமா, ததைங்க இன்னொத்த மவுன ஒரு 5 தள்ளி எடுக்கணும், அது எடுக்கலேன்னு தானே அடிச்சேன்னு அவர் மேலே ஒரு நீலப்பட்டு போட்டிருந்தார். இந்த நாகேஷ் சினிமாவில் இழுக்கிற மாதிரி தரையிலேருந்துன்றவனை ஸ்டேஜில் அப்படியே கையோடு இழுத்துட்டார். என் உடம்பெல்லாம் தேய்ச்சிண்டு அவருடைய அவ்வளோ ஆசை அவருக்கு. இழுத்தனை இருக கட்டிண்டு நீலப்பட்டை என் பேரில் போற்றி அதை நான் வந்து பிஎஸ்சி முடிக்கிறவர்களும் வச்சுட்டு இருந்தேன். வேறு எம்கேடி கொடுத்த பட்டு, எம்கேடி கொடுத்த பட்டுன்னு. இது மாதிரி ராஜரத்தம்பிள்ளை தோடி, அவர் தோடி ரெக்கார்டை அப்படியே பாடி காமிச்சு, அவர் நாதஸ்வரத்தில் வச்சுருந்த டாலர் அதை கிள்ளி என் பாக்கெட்டில் போட்டு, சுப்பராமா இந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்பாதே நீ, நான் கற்றுக் கொடுக்குறேன் சங்கீதம் அவனுக்கு. அப்பா இதெல்லாம் மறக்க முடியாது. வேறூரில் வந்து டோட்டலி சினிமாவாக மாறிவிட்டேன் நான். அதாவது டிஆர் மகாலிங்கம், பி சின்னப்பா இவ 2 பேர் பாட்டை தான் பாடிட்டு இருப்பேன். ஹிந்தி சாங்ஸு அப்போ வந்த பர்சாத்து, முகமது ரஃபி, லதா மங்கேஷ்கர், இப்படி ஒரு 3 வருஷம் கர்நாடக சங்கீதக்கிட்டே போல ரங்கநாதன். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, எப்படி என்னால் மறக்க முடிஞ்சது அப்படின்னா நம்ம கையில் இல்லை, மனசு தானே. வேறு சூழ்நிலைக்கு வந்துட்டோம், எக்ஸ்போஷர் இல்லை. நீ சொல்கிற மாதிரி அந்த எக்ஸ்போஷர் இருந்திருந்தாக்கா நான் அப்போவே எல்லாராட்டமும் கச்சேரி பண்ண வந்திருப்பேன். ஸோ அதை முடிச்சுட்டு மெட்ராஸ்க்கு திரும்பி வந்திருக்கேன். அப்போ அந்த சம்பவங்கள்லாம் நடக்கலை. எம்கேடியோ ராஜரத்தம்பிள்ளையும் மறந்தாச்சு. வெறுமை எங்கே போனாலும் மதுரமான ருச்சியுள்ளதே புதுவிதமாய் பூமியில் தானே பாகம் செய்வதே வரும் அறியாரே பால்கோவா. இந்த பாட்டை எங்கே போனாலும் பாட சொல்ல, பால்கோவா பாட்டு நம்ம ரகு தான் பாடணும்னு சொல்லி அப்படியே இருந்து மொள்ள மெட்ராஸ் வந்து சேர்ந்தேன். இங்கே ஒரு பெரிய மாற்றம். ஒரு காலேஜில் நுழையிறேன், எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு இன்டர்மீடியட் நுழையிறேன். இப்போது எம்ஏ அனந்தனை எல்லாருக்கும் தெரிஞ்சவர், நம்ம எச் ராமகிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு. அவன் தான் எனக்கு கிளாஸ்மேட். அவன் என் லைஃப்பை வேறு மாதிரி அத்தியாயத்தையே மாற்றிட்டான். ஹீ லுக்ட் அட் மீ இன் அ வே. ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட் சேர்றோம், இ பிகம்ஸ் மை கிளாஸ்மேட் அண்ட் ஃப்ரெண்டு. மியூசிக் தெரியுமே, இதெல்லாம் தான் பாடுவேன். மதுரமா பால்கோவா பாட்டு இதெல்லாம் நான் தெரியும். முகமது ரஃபி சாங்ஸு, ஓ துனியா கே ரக்வாலெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஏதோ சொன்னேன். பர்சாத் பாட்டெலாம் தெரியும். கர்நாடிக் தெரியாதா அப்படின்னா, கர்நாடிக்கில் என்ன இருக்குது அப்படின்னு முதல்ல விமர்சித்து நான் பேசுகிறேன். அந்த வயசில் 16 வயசில் எனக்கு அதை நான் நினைவோடு தான் பேசுகிறேன்னா இல்லைன்னு தெரியல. ஸோ ஸ்லாகிச்சு பேசாமல் ரங்கா ஐ ஜஸ்ட் டோல்டு என்ன இருக்குது அதில், எப்போ பார்த்தாலும் ராகம் தரண்ணான்னு ஏதோ ஆலாப்பனேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வரம், ஸோ மெக்கானிக்கலாக இதில் தான் எல்லாம் கிரேட்டஸ்ட் ரிசர்ச்செல்லாம் இருக்குது, வாய்ஸ் இருக்குது, ரிதம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். கர்நாடிக் தெரியாதா 2வது கேட்டார். ஐயையோ சாரிம்மா, எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னா கர்நாடிக் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படி. அனந்த் எனக்கு கர்நாடிக்கே தெரியாது, நான் அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முதல்முனையர் கச்சேரிக்கு 1952 எஸ்எஸ்எல்சினா 53 டுக் மீ. அன்னிலேருந்து இன்ன வரலாம் ஐ எம் பேக் டு கர்நாடிக் மியூசிக். இது மறக்க முடியாத ஒரு அத்தியாயம். அந்த 3 வருஷத்தில் ஒரு வித்வானை விடாமல் நான் கேட்டிருக்கேன். இப்போது இங்கே நிர்வாகத்தில் இருக்க சுப்பையா அவர்கள் கூட கேட்டாங்க, எந்தெந்த வித்வான்களை எப்பப்போ சந்திச்சுங்க. ஹெச்எம்பி சந்தித்ததுனாலேயே இல்லை, அதுக்கு முன்னாடி எல்லாரையும் பார்த்துச்சு. இந்த இன்டர்மீடியட்லேயே பாலமுரளியை நான் மறக்க முடியாது. அவர் கச்சேரியில் சுமூகம்னு பாடியிருக்கா, அந்த ராகம் யாருக்கும் தெரியல. இதை பற்றி ஜிஎன்பி பற்றி ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு. அவர் ஆந்தோலிகா பாடின போது மத்தியமாவதி தப்பாக பாடுறான்னு சொன்னாலும் அந்த நாளில். ஸோ வளர்ச்சிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிகிறது இல்லையா. ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்போ அதுவும் நான் 72 மேலே ஸ்பெஷலைஸ் பண்ண ஆரம்பித்த போது எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே ஜாஸ்தி. இவ்வளோ அட்வான்ஸ் லெவலில் எந்த ரெக்கார்டிஸ்ட்டும் 72 மேலே பற்றி பேசினதில்லை அப்படின்னு பாலச்சந்திரே சொல்லியிருக்கார். அந்த பிரமேயத்தில் கண்டிஷன் என்ன எடுத்துன்னா, பாலமுரளி இந்த சுமுகம் பாடின உடனே கச்சேரியெல்லாம் முடிஞ்சு கொடுத்து ஹிந்து ஸ்கூல் மாடியில் பார்சார் சாம்சபா ఓడ్రేన్ அவர் ఎదురుకి నిక్కరేన్ మీరు రెండో కీర్తన పాడినారే దాని సాహిత్యం ఇస్తారా అని కేட்டேன். సాహిత్యం கொடுக்குறேன் అంటే నీకు ట్యూన్ వచ్చేసిందా அப்படின்னு கேட்டார். அப்படின்னா உனக்கு மெட்டு பாடம் எடுத்தார். ஓ తెలుసునే அப்படின்னு வெக்கம் கொஞ்சம் கூட லஜ்ஜே இல்லாமல் மகனீயனமா சொல்லுவே அதில் சிட்டஸ்வரம் காத்துட்டுருக்கார் அவர். சாணி சரி சரி மரி ச மானி சனி மானி அதே மாதிரி பாடி ரெக்கார்ட் மாதிரி பாடி காமிச்சிருக்கேன்.
அவர் ஒரு பேனா எடுத்தார். அவர் பக்கத்தில் ஏதோ ஒரு சீட்டு ஏதோ இருந்தது, பஸ் டிக்கெட் மாதிரி, அதில் பின்னாடி எழுதி கொடுத்துட்டு, ராகம் பெத்த வித்வாம்சலுக்கே 4-5 தடவை கேட்டால் கூட சரியாக புரியாது, நீ டேப் ரெக்கார்டர் மாதிரி வாங்கி அப்படியே பாடுறையே, நீ யார், எந்த ஆத்து பையன்பா, சினிமாவில் நீ யாரான்னு கேட்பானே. ఎవరప్పా నువ్వు, ఎక్కడున్నావు, మీ తల్లిదండ్రులు ఎవరు கேட்க. அன்னியன் சினிமாவில் கேட்குற மாதிரி யாருப்பா. அன்னிலேருந்து 53லேருந்து ஆயிடுத்து பார்த்தீங்களா, 50 வருஷத்துக்கு மேலே ஆகிடுத்து. அடுத்த ஒரு வாரங்க 25ஆம் நான் பெங்களூர்லேயே வந்தவுடனே பன்முக சாரா திரைசாரா அசோசியேஷன் ஏதோ ஒன்று பண்ணிருக்கா. அதுக்கு நான் தான் போய் அவர் கூப்பிட்டேன். அவளெல்லாம் யாரும் கூப்பிட முடியாது. அவர்கிட்ட பாலமுரளி சார்கிட்ட போனோன்னு என்னை தான் கூப்பிடுவார். நான் போய் நிற்பேன். நேராக போய் இந்த ஏன் காவலா இந்த மாதிரி வரணும்னு, நீ கேட்குறேன்னு நான் வந்துவிட்டேன் போ அப்படின்ட்டார். அப்படிப்பட்ட ஒரு கலியுக கிருஷ்ணர் பிரேமிக்கு அவரை வந்து ஒரு பெஞ்ச் மார்க் சொல்லணும்னா பளிச்சுன்னு அவர் பேர் தான் எனக்கு முதல்ல ஞாபகம் வருது. அந்த கிருஷ்ணருங்கிறதுக்கு நிஜமான பிரேமம் உள்ளவர். இதுதான் இசையினுடைய அனுபவம். எனக்கு ரொம்ப லாங்காக சொன்னாலும் இதுலேருந்து புட்டு சொல்லணும். இல்லை கண்டிப்பாக சார். இது வந்து அதான் சொன்னேனே, என்சைக்ளோபீடியானா அதாவது உங்களோட ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்குள்ளே அவ்வளோ சமாச்சாரம் இருக்கும். இவ்வளவும் நடந்திருக்கு. நான் டிகிரி முடிச்சுட்டு 2 வருஷம் கிளார்க் வேலைலாம் இருந்து என் தகப்பனார் இறந்து போயிட்டார். என் தகப்பனார் ஜோதிஷத்தில் என்ன நடக்கும்னு சொன்னாரோ அதெல்லாம் கண்ணெதிர்க்க நடந்து பார்த்துட்டுருக்கேன். அதாவது அவர் சொன்னதில் மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய ஞானி, எவனோ ஒருவன் ஞானியோ ஜோதிட அறிவு பலதீபிக்கலைன்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு இந்த சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நீச்ச கிரகம் 2 நீச்சம் சேர்ந்தால் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் வர மாதிரி, கட்டடும் கிட்டிடும் ராஜயோகம், இந்த மாதிரி சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை நிறைய பாடிட்டு இருப்பார். வீணை வாசிப்பார். ஓகே. ரமண மகர்ஷி கிட்ட போய் மாதத்துக்கு ஒரு தடவை தவறாமல் வீணை எடுத்துகிட்டு போய் க்ஷீரசாகரை வாசிச்சு காமிப்பார். அவருக்கு பகவானுக்கு அந்த க்ஷீரசாகரனை உசுறு. அதுவும் இந்த ஸ்புரித்தம் புடைச்ச பார்ப்பார். க்ஷீரசாகர சயன நான் ரிசசான்னு அடித்த உடனே அப்படிம்பார் பகவான். அவ்வளோ அழகாக அதை வாசிப்பார். அப்போ தான் நான் 8 வயசில் எனக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவரை நேராக பக்கத்தில் இருந்து பார்த்து ஒரு 2 ஹவர்ஸ் பகவானோடவே இருந்து திரும்பி அதுக்கப்புறம் 60 வருஷம் எனக்கு பகவான் மறந்தே போய் எப்படி இந்த கர்நாடிக் மியூசிக் மறந்து சினிமாவில் பி சின்னப்பாவும் டிஆர் மாலிங்கும் பாடிட்டு இருந்தேனோ அது மாதிரி நான் மெட்டீரியல் வேர்ல்டில் ரொம்ப புகுந்து திருப்பியும் வாழ்க்கையில் 2வது தடவை வந்தார். இந்த 2 வருஷம் கிளார்க் வேலையை முடிச்சுட்டு ஆல் இண்டியா ரேடியோ நுழைஞ்சிருக்கேன் நான். ஓகே. அது ஒரு பெரிய பருவம். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் அடிப்படை. என்னுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் அங்கேருந்து ஆரம்பம். அந்த ஆல் இண்டியா ரேடியோ நான் வேலை செஞ்சதுனால தான் லாஜிக்கே காட் இஸ் கிரேட், அது மாரி காட் இஸ் லவ், லவ் இஸ் கிரேட், தட் இஸ் வை காட் இஸ் கிரேட்டுங்கிற மாதிரி பாசிட்டிவ் லாஜிக். அகேன்ஸ்ட் காட் இஸ் லவ், லவ் இஸ் பிளைண்ட், ஸோ காட் இஸ் பிளைண்ட் அப்படி இல்லை. ஸோ ஆல் இண்டியா ரேடியோவில் என்ன மிஷின்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணேனோ அதே மிஷின்ஸ் தான் ஹெச்எம்இயில் வச்சுருந்தா. ஸோ 60 பேர் மெட்ராஸில் எல்லோரும் வந்திருக்கா. பிற்காலத்தில் அவள்லாம் சொன்னான், கோட்டீஸ்வரராவ் ஜெமினியில் நான் கூட அந்த இன்டர்வியூக்கு வந்தேன், உனக்கு மாத்திரம் தான் எனக்கு கிடச்சிது சச் எ ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்னா. அவள் வந்து தே அட்வர்டைஸ்ட் ஃபார் டிஸ்டிங்ஷன் ஃபிசிக்ஸ். எனக்கு எல்லாம் இந்த மேத்ஸ் சென்டம், ஃபிசிக்ஸில் நிறைய மார்க்கு, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அட் தி காலேஜ், ப்ளஸ் இந்த மியூசிக் டேஸ்ட்டு எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த 9 வருஷத்தில் நான் மறக்க முடியாத நபர் ஜிஎன்பி. அவர் என்னை கூப்பிட்டு வச்சு கர்நாடிக் மியூசிக் சொல்லி கொடுத்தார். இது வந்து அந்த ஆல் இண்டியா ரேடியோ பீரியட் சொல்கிறேன். ஓகே. 58 நான் சேர்ந்தபோது ஜிஎன் சார் வந்து, இதுக்கு முன்னாடி நான் கேஎஸ் மாமாவை ஆல் இண்டியா ரேடியோ வந்ததுக்கப்புறம் சந்தித்தேன். சின்ன வயசில் சங்கு சுப்பிரமணியம் ஒரு பெரிய தியாகி. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். ஜெமினி சந்திரலேகாலாம் நடிச்சிருக்கார். அவர் வந்து கேஎஸ் மாமாட்ட அழைச்சுமே என்னை பாட வச்சுருக்கார். ரொம்ப சின்ன வயசு எனக்கு. மெட்ராஸுக்கு அழைச்சின்னு வந்திருக்கார். நான் வேலூரில் இருக்கிற போது மெட்ராஸ் லீவுக்கு வருவேன், நான் அழைச்சின்னு போய் உனக்கு அதே சங்கு சுப்பிரமணியம் என்னுடைய திருமணம், முதல் திருமணம் ஆனபோது ஐ லாஸ்ட் ஹர் இன் அ ப்ரெக்னன்சி. அப்புறம் தான் ராமநாதன் சார் என்னை கூப்பிட்டு இன்னொரு முறை ஈடுபடுத்தியிருக்கார். அந்த கூட்டத்தை ராதேகிருஷ்ணா சொல்லிட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் டெய்லி சப்தாகம் படிப்பா, தசமஸ்கந்தம், இந்த மாதிரி ஒரு குடும்பம் அந்த குடும்பம். அதில் உன்னை வந்து நான் ஒரு பெரிய மகான்கிட்ட அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லி கேஎஸ் மாமாட்ட அழைச்சின்னு போனார். அவர் அழைச்சின்னு போன போது என்கிட்ட சொன்னார், உங்கள் அப்பா உன்னை கேஎஸ் ரகுநாத் மாற்றிருக்கார், கவுண்டின சுப்பிரமணிய ரகுநாதன். ஏன் மாற்றிருக்கார் தெரியுமா அப்படின்னு. தெரியாது மாமான்னு. எங்கே போனாலும் இந்த கோத்திரம் உன்னோடவே வரும், அபிவாதம் சொல்கிற போது இத்ததான் நீ சொல்கிற, இப்படிலாம் காரணம் வச்சு அந்த நாள் பேர் வச்சுருந்த. அதே மாதிரி அதே கேஎஸ் தான் நீ பார்க்க போகிற இப்போ அப்படின்னு. போன உடனே என்னை ஒரு பாட்டு பாட சொன்னார். நான் நெஞ்சு பொறுக்குது இல்லையே சோப்பந்தோராளி நானாக டியூன் பண்ணி கேஎஸ் மாமாட்ட பாடி காமிச்சார். ரொம்ப நல்லா பாடுறேப்பா,
உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு, படி, நல்லா படி அப்படின்னார். படிப்பை முடிச்சுட்டு ஆல் இண்டியா ரேடியோ வந்தவுடனே திருப்பியும் போய் அங்கே சேதுராமையா வயலன் ஆஹா, அவர் அழிச்சும் போயிருக்கார். இன்றைக்கி மாட்டை சந்தை கிட்ட போய் காட்ட போகிறேன் அப்படின்ட்டு ஒரு நாள் அவர் ஓப்பன் இந்த செடான் கார் வச்சுருப்பார், அதில் மேலே ரூஃபுல்லாக இருக்கார், அதில் போட்டுண்டு என்னை பக்கத்தில் அழிச்சும் போய் அடையாரில் இருந்தார். சார் இருந்தார், இவெல்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தா, எஸ்கே சார், அப்புறம் ரமணன் சார், எல்லாருமே. வாரத்தில் பத்மாலாம் கூட சின்ன வயசு அப்போ தனியாக ஈஸ்டரில் உட்காந்துருந்தார். இப்போ என்ன பாட போகிறேன்னு கேட்டார். எனக்கு அதே ஒரு நெஞ்சு பொறுக்கிறது இல்லையதா மாமா, அது ஏன் அவ்வளோ ஆசை அந்த பாட்டில் எனக்கு. அவர் வந்து வெம்பி இருக்கார், இந்த நிலைகட்ட மனிதரை. அப்போ இன்னும் கொஞ்சம் பாவத்தை கூட்டி பாடு அப்படின்னார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இப்படி பாடியிருக்கேன். இந்த சேதுராமையா சும்மா இல்லாத, இவனை எப்படியானா நான் சினிமாவில் பாட வைக்கணும்னு பார்க்குறேன். ஜிஎன் சாருக்கு அவன் கர்நாடிக்கில் தான் வரணும்னு பார்க்குறார், ஆனால் எனக்கு அப்படி இல்லை மாமா அப்படின்னார் அவர். ஓய் நல்லா பாடுறான்யா, நீ வேலை பண்ணுற என்ன வேலை உனக்கு ஆல் இண்டியா ரேடியோன்னு கேட்டார். இந்த மாதிரி இன்ஜினியரிங் சைடில் வேலையை விடாத அப்படின்னார். அந்த அறிவுரையை நான் இன்னும் மெயின்டைன் பண்ணுறேன். இன்றைக்கும் நான் ஒரு நாள் 10 மணி நேரம் வேலை பண்ணேன்னா ஒரு 3-4 மணி நேரம் ரங்கா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் சோல்டரிங் அண்ட் சர்வீஸிங். வீட்டில் இருக்கிறதெல்லாம் டெக்னிக்கலாக நான் கேஎஸ் மாமாவை பற்றி தான் நினைப்பேன். அதில் என்னவோ அவர் ஒரு அர்த்தத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு எனக்கு அந்த அறிவுரை வழங்கியிருக்கார். கரெக்ட். அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை நான் பார்த்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் வாழ்க்கை. ஏன்னா அந்த கண்களில் ஒரு தேஜஸ் இருக்கும். அவர் பார்த்தாரே, வாசலில் ஃபோட்டோ மாட்டிருக்காளே, அவர் கண்ணை பார்த்தா அப்படியே அதை அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் கடப்பாலாம் போயிட்டு என் பிரேவ்மெண்ட் ஃபஸ்ட் ஒய்ஃப் ஆன உடனே செகண்ட் பண்ண போகிறேன், HMV மாற போகிறேன். வாசலில் பீச்சில் நடந்துகிட்டு இருந்தார், ஒண்டியே நடந்துகிட்டு இருந்தார். அவர் பீச்சில் சாயந்தரம் ஒரு வாக்கிங் போவார், கையை பின்ன கட்டிண்டு. 61 62 எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமாம், ரேடியோ ஸ்டேஷனில் தானே இருக்கே அப்படின்னார். ஆமாம்மா விடாத அப்படின்னார். என்ன தீர்க்க தரிசனம் பாருங்க. அதாவது அவளுக்கெல்லாம் திரிகால ஞானிகளுக்கு அவளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷன், லட்சிய ஞானம், இன்ட்யூஷன் அப்படி பர்ஃபெக்டாக இருந்தது. இதுக்கப்புறம் தான் நான் HMVக்கு வந்திருக்கேன். இது ஒரு பாதி கதை தான். HMVயில் நான் பேர் எடுத்துகிட்டு நிறைய பேசலாம். கண்டிப்பாக சார். HMVயில் நீங்கள் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாத ஆர்டிஸ்டே கிடையாது. ஏன்னா அந்த காலத்து ரொம்ப நம்ம நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா MS சுப்புலக்ஷ்மி அம்மாலேருந்து எடுத்து அதெல்லாம் மறக்க முடியாத யங்கஸ்ட் ஆர்டிஸ்ட் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்காக நான் பாட செஞ்சுருக்கேன். எவ்ரிதிங் இஸ் இப்போ சமீபத்தில் நம்ம விவேகானந்தாக்கா பண்ண பாட்டை எவ்வளோ அருமையாக எனக்கு பாடி கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் அப்போவே எல்லார்கிட்டையும் சொன்னேனே, எனக்கு ரங்கநாதன் வந்து பாடுறதுல அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா என் வீட்டில் டெய்லி லலிதா சஹஸ்ரநாமம் கேட்குறது ரங்கநாதன் வாய்ஸில் தான். இத்தனை பேர் பாடியிருந்தாலும் அந்த டைப் என் வாய் எங்காத்து மாமிக்கு ரொம்ப சென்டிமெண்டலி அட்டாச் அந்த வாய்ஸும் பேரில். இதில் என்ன விசேஷம்னா, HMV டிரான்சிஷனுக்கும் நான் ரேடியோ ஸ்டேஷனில் இருந்த லைஃபுக்கும் ஒரு பரந்த வித்தியாசம் இருக்குது. அது ரொம்ப பேர் தெரியறதில்லை. இப்போ நம்ம இப்போ பிகாஸ் யூ ஓன் ஸ்டூடியோ, ஐ ஓன் ஸ்டூடியோ, நமக்கு தான் தெரியும் அது இன்ட்ரிகேசிஸ். என்ன இன்ட்ரிகேசினா, ரேடியோ ஸ்டேஷனில் நான் வேலை பார்த்தபோது ஒரு மைக் தான் இருக்கும், எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி பாடுவா. எங்களுக்கு வேலை கிடையாது எங்களுக்கு வேலை கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கிராம்ஃபோன் கம்பெனியில் சேர்ந்த உடனே பெங்காலியில் ஒரு சீனியர் இன்ஜினியர் சர்க்கார்னு பேர், PC சர்க்கார், நம்ம மேஜிஷியன் சர்க்கார் மாதிரி அவரும் ஒரு PC சர்க்கார். கீ பூச்சி தும்மி ஆல் இண்டியா ரேடியோ மே ப்ராட்காஸ்ட் மே கிச்சு நை ஹோபே நான் பாரு, ஒன்றும் நடக்காததில் உனக்கு பிடிக்கலன்னா ஆண்டனால விட்டுருவேன் அப்படிம்பாரு. எனக்கு ரொம்ப தமாஷா இருக்கும். அவள் சிரிச்சுட்டே சொல்லுவாள், அவசர மாதிரி தான் பிடிக்கலன்னா நீ காற்றுல விட்ட மாதிரி ரேடியோ ஆண்டனா கனெக்ட் பண்ணி விட்டுருவேன், இங்கே அப்படி முடியாது, கஸ்டமர் கையில் நீ வைக்கணும் அதை அப்படிம்பார். முதல்லலாம் அது எனக்கு தமாஷா இருந்தது. அப்புறம் போக 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 அந்த ப்ரெசிஷன் என்னன்னு தெரிஞ்சுட்டேன். ஸோ கமர்ஷியல் ப்ராடக்ட்னு சொல்கிறா, இப்படி வந்தால் 4 பேர் கலாட்டம் பண்ண, ஓ அது கமர்ஷியல் கம்பெனி, என்ன சார் கமர்ஷியல்னு கேட்பேன் நான். விலை கொடுத்து வாங்குகிற பிளேட், அப்போ அது எப்படி இருக்கணும்? இப்போ ராஜரத்னம் பிள்ளை விலை கொடுத்து வாங்கின பிளேட், அந்த தோடி பாடினதுனால தானே எனக்கு தோடி என்னன்னு தெரிஞ்சது. GN சாருடைய வாசுதேவனு விலை கொடுத்து வாங்கின பிளேட். ஸோ வென் எ ப்ரைஸ் இஸ் பெய்ட், அதுக்கு வந்து இட் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ். இது நான் அந்த கம்பெனி உள்ளே போய் தான் தெரிஞ்சேன். அதுவும் நான் சேர்ந்த வருஷத்தில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிரான்சிஷன் ஸ்டீரியோஃபோனிக் முதல்ல வருது இந்தியாவில். 2 ஸ்பீக்கர் வச்சுருந்தா, பேனிங்கெல்லாம் கற்றுக் கொடுத்தா. இது நடுவில் நான் அந்த 6 மாத ட்ரைனிங்கை 3 மாதத்தில் அனுப்பிச்சிட்டோம்.
யூ நோ மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ், ஒய் ஷுட் யூ டீச் யூ, கோ டு மெட்ராஸ் அண்ட் டேக் சார்ஜ்னு அனுப்பிச்சுட்டா. இங்கே வந்து ஒரு எஸ்கே சென்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு பெங்காலி, அவர் ரிட்டையர் ஆகிற வேலை. நான் டுக் தி சேர். முதல்ல நான் என்ன தெரிஞ்சுட்டேன், ரங்கநாதன் எல்லாரையும் போல் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரலும் தப்பான பிகினிங்லேருந்து பாடணும் அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தா. நானே அப்படி எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 6 மாதம் 1 வருஷம் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். காரணம், நான் போன போது லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் 78 RPM ரெக்கார்ட்ஸ். அந்த 78 RPMல 3.5 நிமிஷம் தான் லிமிட். அதுக்குள்ளே பாடுவாள். இது யார் உட்காந்து முதல்லேருந்து எடிட் பண்ணுறது? எடிட்டிங்க்கே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுக்குள்ளே நான் நிறைய மேகசின்ஸ் படித்து என் ஞானத்தை வளர்க்க ஆரம்பித்தேன். ஆல் இண்டியா ரேடியோலேயே இருக்கும்போது ஐ யூஸ் டு அப்டேட் மை நாலேஜ். எனக்கு சர்வீஸிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அப்போ எல்லாமே ஸ்பூலில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இல்லை அந்த ஸ்பூல் இன்றைக்கும் அந்த மிஷின்லாம் வச்சுட்டுருக்கேன் நான். ரிவாக்ஸ்ன்னு இருக்கும். அந்த நாளில் இஎம்ஐனுடைய ஒரிஜினல் அவள் சொந்த டிசைன் இருந்தது. அதுக்கப்புறமா அவள் ஸ்டூடர்லாம் இன்டர்நேஷ்னலி பாப்புலர். ஆமாம், அந்த மிஷின்ஸில் வச்சுருந்தா வில்லி ஸ்டூடருடைய மிஷின்ஸு. ரொம்ப எக்ஸாக்டிங் டெக்னாலஜி. எப்படி இருக்குன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். என்ன ஒரு அட்வான்டேஜ், ஹெட் ரூம் இருக்கும். ஸோ நல்லா ரெக்கார்ட் பண்ணலாம், முழு உணர்ச்சியை கொண்டுடலாம், வா விட்டு கத்தலாம். இப்போது கத்துற மாதிரி பாவனை தான் வீடியோவில் பார்க்குற ஒழிய அந்த சவுண்டை நான் கேட்குற போது இப்போ இருக்கிற சைக்கடலிக் லைட்டிங் எல்லாம் கேட்குறவன் என் உள்ள நான் காது கேட்குற போது நிஜமாக அந்த இடம் தொற்றுக்காலா இல்லையான்னு தோணும். ஏன்னா அவ்வளோ லிமிட்டேஷன் இதில். டைனாமிக் ரேஞ்சு என்னென்னவோ சொல்கிறா. ஒன்று ஸ்பீக்கரை பெருசாக வச்சு கேட்டால் தான் அதனுடைய உண்மையான விஸ்வரூபம் தெரியும். இல்லைன்னா மனசால் பாதி நம்ம நினச்சிக்க வேண்டியதை சின்ன திரையில் பார்ப்போம். நாங்கள் கேட்குற போது அப்படி கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் கண்ணில் கிளிப் ஆகிடும். கிளிப் ஆகிடும். ஆமாம், அந்த காலத்தில் அந்த டேப்பில் இட் ஹேட் த பேண்ட்விட்த். ஆமாம் ஆமாம், அவ்வளோ பேண்ட்விட்த் நிறைய லெவல் நிறைய கொடுக்கலாம். ஹெட்டுங்கிறது பெருசு தானே. கரெக்ட். ஆமாம் ஆமாம். ஸோ என்னுடைய கேள்வி இப்படி தான் ஆரம்பமாகுது. டிஜிட்டலுங்கிற எல்லாம் ரைட்டு, இத்தினூண்டு லென்ஸில் எவ்வளோ தான் நீ ஏற்றுவேன். ஸோ பழைய ஹிந்து ஃபோட்டோலாம் பார்த்தோம்னாக்கா கேவி சுந்தராம்பாள் ஃபோட்டோ வரும். அதில் பார்த்து நான் ஸ்தம்பிச்சு போயிருக்கேன். சீர்காழி நான் ரெக்கார்ட் பண்ணுற போது 1.5 அடி தள்ளி வச்ச மைக்ரோஃபோன். 1000 போற்றி பாடினும் ஆவல் ஆருமோ முருகா. இங்கே இந்த மைக்கு ஓவரோடாக இருக்கும். இப்போது இன்னொரு தடவை இன்னும் சாஃப்டாக பண்ணலாம். ஸோ இதுக்காக நான் இப்போ சாஃப்டாக பண்ணேன். இஸ் இட் நாட் ஆர்டிஃபிஷியல்னு கேட்பேன். இப்படியே பாடின போது இப்போ மகாலிங்கம் எம்கட்டிலாம் எங்கே பாடியிருப்பா. அந்த மைக்கு கிட்டத்தட்ட 18 இன்ச்சு கீழே கொண்டு வந்துட்டா ஓவர்லோடிங்கிறதெல்லாம் தெரியும் கண்ணுக்கு. அப்படி இருக்கும் அந்த வாய்ஸஸ். அப்படி இருக்கும். இதில் எம்எஸ்எம்மாக்கு கிட்ட வைப்பேன். ஒவ்வொரு வாய்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட். இதெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் ரொம்ப ரேர். அவள் வந்து உட்காருவா, பாடிட்டு போயிடுவா. பார்ப்போம். சில சமயம் கொஞ்சம் முன்ன வாங்க பின்னாடி போங்க, எவ்வளோ தான் போக முடியும் பின்னாடி. இது மறக்கவே முடியாது. இதே மாதிரி ஆல் இண்டியா ரேடியோவில் சில பூஷுவாலாம் நான் ரொம்ப எனக்கு மனசில் தைச்ச மாதிரி இருந்தது. எப்படி இருக்குன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். யாருக்குமே சொல்ல, நான் வந்து கிருஷ்ணா டிவிக்கு சொல்ல விருப்பப்படுறேன். இசை விழாக்கு எல்லாம் போவாங்க ரங்கநாதன். மதுரை மணியர் இப்போ அகாடமி பின்னாடி ஒரு சைடில் ஒரு பூத்து கொடுக்குற இடம், அங்கே தான் நான் உட்காண்ட்ருப்பேன். எனக்கு பார்க்கச்செல்லாம் அந்த சின்ன வயசு ரகுநாதன் தான் ஞாபகம் வரும். எனக்கு மேலே ஒரு ஏஇ இருப்பார், பெக்ஸ் ஒருத்தர் வருவார் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து. அவள்லாம் ஹெட்ஃபோனை போட்டுன்னு கேட்பான். அது ஏதோ ஒரு சின்ன அந்த காலத்து மிலிட்ரி ஹெட்ஃபோன். என்ன ஃபைடலிட்டி கிடைக்கும், ஃபைடலிட்டி இருக்கும். நாங்களாம் ஹெட்ஃபோன் போட்டுன்னா கேட்கணும், ஸ்பீக்கர் வச்சு கேட்கக்கூடாதுன்னு ரூல்லாம் இருந்தது. கோலிங்கிற ஒரு ஸ்டேஷன் இன்ஜினியர் இருக்கச்சு, அப்படி ஸ்ட்ரிக்ட். போனால் ஒரு பெக்ஸ், அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவ்வளோ கான்ட்ரவர்ஷியல். பின்னாடி ட்ரிச்சி ஸ்டேஷன் டைரக்டராக ஆனார். அவர் அன்றைக்கி வந்து உட்காண்டார். வழக்கமாக சேதுராமேன்னு ஒருத்தர் 3 இடத்துல நடக்குச்சு. என்ன பண்ணுவா, எக்ஸ்ட்ரா பெக்ஸ் எல்லாம் சங்கீதம் தெரிஞ்ச பெக்ஸை டெபுட்டேஷனில் கூப்பிட்டு வேறு ஸ்டேஷனில் தான் வரவழைப்பா. மெட்ராஸில் அண்ணாமலை மன்றத்தில் நடக்கும், அகாடமியில் நடக்கும், ஃபைன் ஆர்ட்ஸில் நடக்கும், சீனிவாச சாஸ்திரி ஹாலில் நடக்கும். இதெல்லாம் போய் உட்காருவோம் நாங்கள். உட்காந்தாக்கா அந்த பெக்ஸ் என்ன பண்ணார், கோவிந்த் சாம் நாயக்கர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். எல்லா வயலினிஸ்ட்டும் எனக்கு ஃப்ரெண்டு, சேதுராமையா மாதிரி. அவர் எப்போ பார்த்தாலும் என்னை ஜிஎன் சார் கல்யாணி பாடணும். அவருக்கு ஸ்பேர் டைம் நான் ஷிஃப்ட்டில் போச்சலாம், நீ 2:30 மணி தான் ஷிஃப்ட் வர, 1/2 மணி இருக்குது, உட்காந்து எனக்கு கொஞ்சம் கல்யாணி பாட்டு போகும்பார். அவர் ப்ராக்டிஸ்க்காக பாட சொல்லுவார். அவர் எதிர்க்க உட்காந்துருக்கார் பழனி சுப்பிரமணிய பிள்ளை, லெஃப்ட் மிருதங்கிஸ்ட். இந்த பூத்துலேருந்து அவர் கண்ணு தெரியுறது, நான் உட்காந்துருக்க இடம். போவை பார்த்துட்டு எனக்கு கண்ணில் என்ன இப்படி ஏற்றுங்கிற, இப்போல்லாம் கச்சேரியில் கேட்குறாள். அவருக்கு ஒன்றும் லவுட் ஸ்பீக்கர் கேட்க போகிறதில்ல, அந்த மைக் செட்டப் வேறு. அதாவது ஜனங்க கேட்கட்டும்னுட்டு. இதில் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்ன பண்ண, ஒரு பர்டிகுலர் அன்றைக்கி இருக்கிற மணியை கச்சேரி இவர் வந்து கேட்டுட்டு எல்லாத்தையும் மூடிவிடும், வாய்ஸ் மாத்திரம் கொடு சார், வயலின் மிருதங்கள்லாம் கேட்கலேங்கிறாளா சார் அப்படின்னு நான் கேட்டேன். எப்போவுமே சிங்கிள் மைக் பேலன்சிங் மாதிரி வரவே வராது ரகு. அப்போ எதுக்கு சார் இது பக்கத்தில் 2 மைக் வச்சு, அது யாரனா வீக்காக பாடுறவா இருந்தால் அவளுக்கு அது ஒரு பார்வைக்கு அழகாக இருக்கட்டும்
அப்படி தான் வச்சுட்டார். எனக்கு சுருக்குன்னுது. அவர் அடிக்கடி வெளியில் பேச போயிட்டார். முதல்ல ஸ்டார்டிங் வர்ணத்துக்கு இருந்துட்டு அப்படி தானே இருப்பார் சில பேர். பெரிய கீர்த்தனை கொலுவை நாடே பாடுறார். சர்வலோக ஸ்வரம் ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு ஸ்வரம் பாடுற ஒரு ஸ்வரம் பாடுற முள்ளே ரைஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸ்டோலன் கிஸ் இஸ் ஸ்வீட்டர்னு இங்கிலீஷில் சொல்ல விடாது மாதிரி ப்ராட்காஸ்ட்டு, டைரக்ட் ப்ராட்காஸ்ட். அடுத்த நாள் கார்த்தால ஃபோன், இன்றைக்கி என்ன விசேஷமாக இப்படி மணி இருக்கச்சே நாங்கள் கேட்டதே இல்லை, ரெண்டுத்தையும் தூக்கியிருக்கேன். ஸ்வரம் முடித்தோடனே பழையபடி ஒரு உள்ள என்னுடைய ரச்சை பார்த்து ரெண்டுத்தையும் மூடிட்டு திருட்டுத்தனமாக மணியர் சிங்கிள் மைக் வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். கொலுவையும் நாடே அப்ரிஷியேட்டட் பை பெரிய பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா லாயர்ஸ்னா ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சம்திங் இஸ் ஹேப்பனிங், இஸ் தேர் ஏ லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒருத்தருக்கு விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இப்படி இருந்தால் அந்த மாதிரி மைக்கெலாம் நான் ஐ வுட் லைக் டு பை அண்ட் ஆல் தட். பெரிய பணக்காரர் போல் இருக்குது. அங்கேருந்து ஸ்டேஷனரி கூப்பிட்டு என்னை ஒரு எஸ்என் மூர்த்தின் நரசிம்மமூர்த்தின் அவர் கூப்பிட்டு அவர் நான் தெலுங்கு தெரியும் நன்ன ஏன் చేసావు ஊரு கேட்டார். இது மாதிரி திறந்து விட்டேன், தப்பு தான். ஆனால் கோவிந்த் சாமி நாயக்கர் அடிக்கடி கூப்பிட்டுருந்தார். அப்போல்லாம் வீடியோ கிடையாது, அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எங்கள் ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டுட்டு அதை ஒன்றும் டிரான்ஸ்மிஷனுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு பாடினேன். ஏன்னா ஸ்வரம் பாடச்சா நன்னா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடு. வயலின் என்னமோ அட் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி. யூ டிட் ஏ குட் திங் பிகாஸ் யூ நோ மியூசிக், யூ டிட் இட் நோ, பட் டோன்ட் டூ இட் ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சுட்டார். இந்த பிரஜையோடு தான் நான் ஹெச்எம்வியில் நுழைஞ்சிருக்கேன். நுழைஞ்ச உடனே ஆஸ் யூ டோல்ட் சின்ன சின்ன ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணிட்டேன். முதல்ல ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் ஒன்று நடக்கிறது ஒரு ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்டிங். இந்த ஆயிரம் போற்றி பாடின தன்யாசி தபேலா அம்பி எல்லாருக்கும் தெரிஞ்ச தபலிஸ்ட்டு, ஸ்டாப் தபலிஸ்ட். அவர் ஒரு பிருகா போட்ட உடனே அது தாளத்துக்கு வராமல் கை இடறிண்டே இருந்தார். ஏன்னா அது கிரகிச்சிக்க முடியல. ஆயிரம் போற்றி பாடினும் ஆவல், இதை ஒரு திருத்தத்தில் அவர் முடிக்கிறார். ஆவல் ஆறும், இந்த ஆறுமோ சிங்க் பண்ணி எடுக்க முடியல, இடையிடையே இருந்தது. அவர் கோச்சுக்க ஆரம்பிச்சுட்டு அம்பிய, உனக்கா நான் எத்தனை தடவை பாட்டோம் அப்படின்னு. இல்லை நான் இன்னும் ஒரே தடவை பாடுங்க. நான் ஹாலுக்குள்ளே போனேன். அவர் பாடுற சங்கதி பாடாமல் நான் சாதாரண பாடுறேன், அதுக்கு நீ வாட்சினே ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவரை பாட சொல்கிறேன். என்ன இப்படி தான் ஆரம்பம் கிராம்ஃபோன் கம்பெனியில். அவர் போட்ட அதே பிருகா நான் போட்டேன். இது இல்லாத நான் பாடுறேன் அம்பி. இப்போ பாரு, ஆடினும் ஆவல் ஆறுமோ முருகா ஆறுமுகா ஆயிரம், இதுக்கு வாட்சிண்டே வந்தார் அம்பி. அப்படியே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் இப்போ பாடுங்கண்ணே, உடம்புல அந்த லயம் இறங்கி எடுத்துன்னு. அதுக்கப்புறம் அவர் பாடினார். பாடிட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சது. சீர்காழி உங்களை பற்றி நிறைய சொன்னாங்க, யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? இந்த மாதிரி ஜிஎன் சார். என்னம்மா தன்யாசி பேசுகிறவங்களுக்கு ரவை அப்படியே அவரோட ரவை அப்படியே குரலில் எழுதி ஒட்டி வச்சுருக்கவங்களுக்குன்னு. அப்போ சின்ன வயசாக எல்லாம் நினச்சதெல்லாம் பேசுகிற வாய்ஸ் சாரிடும். இப்படி ஆரம்பித்து போகிற இடம்லாம் சீர்காழி 4 இடத்துக்கு சொல்லி, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லெஜெண்டும் இப்படி ஹெச்எம்மில் ஒரு சின்ன பையன் வந்திருக்கான், இப்படி தான் பேச்சு ஆரம்பம் மெட்ராஸில் இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 67 ஜாயின் பண்ணுவேன். 69க்குள்ளே ஹெச்எம் ரகு ஆயாச்சு. இந்த 2 வருஷத்துக்குள்ளே கல்கட்டாலேருந்து மெமோ வரும் எனக்கு, கான்ஃபிடென்ஷியல் லெட்டர்ஸ் எம்டி கிட்டேருந்து. டூ சம்திங் அபவுட் எம்எஸ், ஆல் ஆர்டிஸ்ட் ஹவ் சங் வித் யூ, எம்எஸ் இஸ் நாட் கம்மிங் டு தி ஸ்டூடியோ அட் ஆல், யூ ஹாவ் டு செக் அப் ஒய் இட் இஸ் ஹேப்பனிங் லைக் தட். உடனே ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்தா போய் அந்த பாஸ்கர் மேனனுங்கிறவ போய் மீட் பண்ண. அவர் சொன்னார், யூ சி சம்திங் ராங் வித் ஹர், ஷீ ஃபீல்ஸ் ஷீ கான்ட் சிங் ஃபார் லாங் ப்ளே, ஷீ இஸ் ஒன்லி 78 RPM ஆர்டிஸ்ட். லாங் ரெண்டரிங் வந்தால் திருப்பி முதல்லேருந்து பாடணும். யூ ஹவ் ஆல்ரெடி ரெக்கார்டட் லாங் பிளே மிஸ்டர் பாஸ்கர் மேனன், யூ டன் பாவயாமி ரகுராம், தட்ஸ் ஓன்லி 9 minutes தான். ஷி ஹஸ் ரெண்டட் வெங்கடேஷ் சுப்ரபா, எனக்கு முந்தையே பண்ணியிருக்கா. நோ, தே வாண்ட் டு டூ மோர் சாங்ஸ் லைக் தட், பட் திஸ் இஸ் தி ப்ராப்ளம். ஷி டஸ் நாட் லைக், since Sen has gone to Calcutta, I have taken over, but it seems you are not very experienced, this is what they feel அப்படின்னு. நான் சொன்னேன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஐ வில் ஹாவ் எ ட்ரையல். என்ன பாட போகிறாடோ நான் ஒரு நாள் ஐ வில் அட்டெண்ட் ஹர் ஹவுஸ், ரிஹர்சல்ஸ் இருக்கும்போது என்னை கூப்பிட சொல்லுங்கள், நான் தானே என்ன அவளுக்கு வேணும் என்ன பிடிக்கலைன்னு தெரிஞ்சுட்டு வரேன்ட்டு அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். பஜகோவிந்த் தான் அந்தம்மா பாடினா, விவி சுப்பிரமணியம் வயலின், டிகே மூர்த்தி வெள்ளம் உட்காந்துருந்தா. நான் என்ன பண்ணேன், அந்த நாளெல்லாம் ஸ்டீரியோஃபோனிக் ரெக்கார்டிங்காக பேனிங் ரிப்போர்ட் கொடுக்கணும், மிருதங்க எங்கே உட்கார. ஏன்னா பழனி சுப்பிரமணிய பிள்ளைக்கு ரைட் சைடில் தான் ஸ்பீக்கர் வரும், ஏன்னா அவர் இடந்தால இப்படி வச்சுப்பார. அந்த எல்பியில் ஃபோட்டோ பண்ணணும், அதுக்கு ஒரு ரியலிசம் வேணுங்கிறதுக்காக நான் நோட் புக் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருந்தேன். நித்தம் தேன வினோதய சீத்தம்னா நம்ம பாடினு கச்ச, நித்தம் தேனன்னு சாஃப்டாக பாடினான்.
அது எதாவது நல்லா சேரணுமேங்கிறதுக்காக நான் நித்தம் தேனை சம்ஸ்கிருத்தில் எழுதிட்டு தேனை போட்டு +3 ஏரோ போட்டு 3 டிபி ஏற்ற போகிறேன்னு அங்கேருந்து சராசரி மாமா அப்படின்ட்டார். நானும் பார்க்குறேன் ஆரம்பத்தில் எதுவும் எழுதிகிட்டே இருக்காரு. முதல்ல வந்து கேட்டார், இதெல்லாம் என்ன டிராயிங் அப்படின்னா, இது எம்எஸ்எம்மா சென்டர்னு பேர், அதுக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்கோம். நடுவில் அம்மா வாய்ஸ் இருக்கும், கொஞ்சம் ரைட் ஷிஃப்ட் பண்ண ராதாம்மா வாய்ஸ் இருக்கும், இந்த பக்கம் விவிஎஸ், அந்த பக்கம் சிட்டுனா இருக்கும். இத்தையும் பார்த்தேன். அப்போ எழுதுங்கொண்டார். அது முடிச்சுட்டு இதுக்கு என்னமோ எழுதுறேன், இந்தம்மா வாய்ஸ் கம்மியாக இருக்கிறதுல ஏற்றணுங்கிறதுக்காக, ஏன்னா அங்கே இருக்கவாள ஏற்ற மாட்டா, அப்படியே அனுப்பிச்சி விடுங்களேன், நேச்சுரலாக இருக்கட்டுமே அப்படின்னார். இல்லை சில சமயம் தே வில் சென்ட் பேக் த டேப் டெல்லிங், ஒரு காமெண்ட் எழுதுவா, தெர் இஸ் அ ட்ராப் பிட்வீன் 1801 to 1803, அந்த டைம் சார்ட்டு போட்டு அதெல்லாம் அனுப்பிச்சி விடுவா. அது வராமல் இருக்கணும்னா டேப் அக்செப்ட் பண்ணணுன்னு நான் எதனா பண்ணிவிட்டா அந்த காமெண்ட் வராதுன்னு. அம்மா கீழே உட்காண்ட்ருந்தவர் கேட்டேன், நான் எப்படி பாடணும் சொல்லுங்கள், வேணா பாடுறேன். இல்லைம்மா நீங்கள் பாடியது நல்லா தான் இருக்குது, நான் யாருமா உங்களை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் எப்பேற்பட்ட ஆர்டிஸ்ட்னா ஹம்பில் தான் ஆரம்பித்தேன். இல்லை உங்களுக்கு சங்கீதம் தெரியும் சொல்லிருக்கா, அதனால் நீங்கள் சஜஷன்ஸ் கொடுக்கலான்னா. அம்மா நீங்கள் இப்படி பாடுறேன், நான் தூக்கினேன் எப்படி வாங்குறது ரெண்டுத்தையும் பாடி காட்டுறேன் பாருங்கன்னு. இப்படி தான் இந்த பிரயாணம் ஆரம்பித்தது. நித்தம் நித்தம் எந்த டென்சிட்டி பாருங்கோ, நித்தம் தீன வினோத் இப்படி பாடுறேன்மா. இதை நான் பண்ண எப்படி இருக்கும் பாடி காட்டுறேன். நித்தம் தேன வினோதய இந்த சித்தம் பாடினோடனே கீழே உக்காண்றதுக்கு எம்எஸ் அம்மா இந்த மடிசார் எடுத்து அப்படி போத்தின்ட்டு, அண்ணா நான் சாகிற வரலையும் எனக்கு ரகுதா ரெக்கார்டிஸ்ட்ண்ணா ஐயோ அப்படின்னா. இது ஒரு பெரிய அங்கீகாரம் எனக்கு. நான் இதை நான் பிளான் பண்ணிட்டு போகலை. அது இந்த மாதிரி சம்பவங்கள் ஆயிரமாக நடந்திருக்கு. இது மறக்க முடியாத நிகழ்ச்சி. இது மாதிரி பாலமுரளி கிருஷ்ணா ஒரு திடீர்னு ஒரு நாள் நான் வயோலா வச்சு நீ கேட்டிருக்கேன், நீ மிருதங்கம் வச்சு நீ கேட்டிருக்கியோன்னு. கேட்டதில்லை, ஒரு ரெக்கார்டிங் எடு அப்படின்னு. தனியாக இருக்கேன்னு வாசிங்க குருஜி நான் எடுக்கிறேன்னு. இதெல்லாம் அதாவது நான் ஜப்பான்லாம் போய்ட்டு ட்ரைனிங் எடுத்த அப்புறம் ஃபஸ்ட் மேன் டு கோ டோஷிபா EMI 76 செலக்ட் பண்ணி எனக்கு அந்த லாங்குவேஜ் கற்றுனேங்கிறதுக்காக. நான் ஃபஸ்ட்டு மல்டி ட்ராக் 24 ட்ராக் படித்தவன் இந்தியாவில். ஐ எம் தி எர்லியஸ்ட் பர்சன். அப்புறம் தான் பிரசாத்லாம் வந்தது. கிராம்ஃபோன் கம்பெனியில் அவள் அதை பண்ண முடியல, டெவலப் பண்ணேங்கிற ஒரு மன அமைப்பில் தான் நான் வெளியில் நான் சொந்தமான ஸ்டூடியோ. இதுதான் அடிப்படை. அந்த அவரே பாடி அவரே வயோலா அவரே மிருதங்கம் வாசிக்கிறது எடுக்கணும் ஆசை வந்துடுத்து. ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நம்ம ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கச்ச ஒரு ரெக்கார்ட், கானி ஃப்ரான்சிஸ்னு ஒரு ரெக்கார்ட், அதை பற்றி இண்டிகேஷன்லாம் வரும். எதுவுமே புதுசு இல்லை. நான் ஆரம்பத்தில் நமக்கு முன்னோடிகள் வெளிநாட்டில் நிறைய பேர் பண்ணுறா, இன்னும் நடந்துட்டுருக்க ஆராய்ச்சிகள். நம்ம அதை வாங்கி பண்ணுறதுக்கு டிலே ஆகுது, அவ்வளோதான். ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் அது வரத்துக்கு டைம் ஆகுது. கானி ஃப்ரான்சிஸ் ரெக்கார்டு எப்படி பண்ணான்னு அந்த டீட்டெயிலும் படித்தா, ஒரு எல்பி ஒரு ரெக்கார்ட் கட் பண்ணுவானாம் கட்டரில் போட்டு, அதை இன்னொரு ரெக்கார்டில் ப்ளே பண்ணி அதை கேட்டு கானி ஃப்ரான்சிஸ் வில் சிங். ஸோ அப்போவே தேவ் டேக்கன் கேர் ஆஃப். ஃபஸ்ட் ரெக்கார்டு ஃபுல் லெவலுக்கு பண்ண மாட்டான். ஸோ அன்னிலேருந்தே அந்த 0 dB ஆட் பண்ணால் +3 ஆகும். அதனால் -3 பண்ணி 2 -3 பண்ணி அது கிட்ட கட்டர் டிஸ்டார்ட் ஆகக்கூடாது. குரூவ் அடுத்த குரூவ் தொட்டுடுமே விடுத்தானா, இட்ஸ் அ காயில் டிவைஸ் இல்லையா. அதை படிச்சுட்டு எனக்கு தோணித்து இதே மாதிரி நம்ம பண்ணலான்ட்டு அவரை பாட சொன்ன. முதல்ல அவர் ஆடமொழிகள் இதெல்லாம் பாடினார். ஸ்வரத்துக்கு நான் என்ன பண்ணேன், நீங்கள் பாடிண்டே வாங்கோ, பதிலுக்கு உங்களுக்கு ஹெட்ஃபோனில் நான் ஒரு மைக்கு பாடி வயலினாட்டும் நான் சவுண்டு கொடுக்குறேன், அந்த கேப்பெல்லாம் அப்படியே விட்டுவிடுங்க, அப்புறம் நீங்கள் வயலில் ஃபில்அப் பண்ணலான்னு. ஐயோ என்கிட்ட ஒரு ஸ்டீரியோஃபோனிக் மிஷின் தான் இருந்தது. தான் ஆச்சரியம். இதெல்லாம் எனக்கு எஸ்கே சார் அடிக்கடி எனக்கு ஊக்கம் கொடுக்குற ஒரு லைஃப்பில். நம்ம கிருஷ்ணா டிவினுடைய நம்பர் 1 அவரை பார்க்குற போதெல்லாம் எனக்கு எப்போ பார்த்தாலும் இன்ஸ்பயர் ஆவேன். வாரத்தில் ஃபேமிலி எத்தனை பேர் இம்ப்ரெஸ் ஆவேன். லதா கீதா டான்சர்ஸு, கீதா கிருஷ்ணராஜ், அந்த கைவேலை இன்னைக்கு கூட கார்த்தால் படிச்சுன்றப்போ ஞாபகம் வந்தது. இஃப் ஒன்லி ஈச் ஜங்ஷன் ஹேட் பட் 2 roads மார்க்டு ரைட் ஆர் ராங், ஐ வுண்ட் நீட் டு சூஸ் ஃபார் வர்ச்சு. அது என்ன எவ்வளோ பெரிய வார்த்தைன்னா, அந்த வயசில் தட் உமன் கெட்ஸ் திஸ் அன்அடல்ட்ரேட்டட் ஒரு பியூரிட்டானிக் ஞானம். இதை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ரோட்டில் இப்படி பிரிஞ்சால் நாமளே செலக்ட் பண்ணிட்டு போயிடலாமே, ஏன் இவ்வளோ நாழி ஆகுதுன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஷி கண்டினியூஸ். ஈவன் தேர் யூ கான்ட் சூஸ் பிகாஸ் மைண்ட் ஹேஸ் டு டிசைட். அதுக்கு ஒரு தெளிந்த ஞானம் வேணும். இந்த ரைட்டுன்னு சொல்கிறது போகலாமா இல்லையா, அதை ஏமாத்திட போகிறாளே, அதுக்கு பதிலாக இப்படியே போகலாமான்னு மனத்தெளிவு வேணுமோனும். இது மாதிரி அந்த கைவல்யா புக்கிலேருந்து அட் திஸ் ஏஜ் ஐ ரீட் அடிக்கடி கொட்டேஷன் ஆன் கோட். இந்த மாதிரி இப்பேற்பட்ட அவர் இன்ஸ்பயர் பண்ணுறதுலேயும் நான் என்ன நினச்சிட்டேன்னா, HMBலேயும் வெளில வந்தப்போ கூட இங்கே நான் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே தான் நான் டிஜிட்டல் பற்றி கற்றுக்க ஆரம்பம். எனக்கு டிஜிட்டல் பற்றி அபிப்பிராயமே இல்லை. ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு
நம்ம பிகேவி சார் இருக்கார், அவரை பற்றி எப்போவுமே நான் வெளியில் சொல்கிறது உண்டு. இங்கே வந்து நான் ஸ்பெஷலாக ஆஸ்தான வித்வானாக இருக்கார். அவர் தான் என்னை கூப்பிட்டு வச்சு அந்த ஒரிஜினல் தியரிட்டிக்கல் வேல்யூஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து எனக்கு டிஜிட்டல்னால் என்னன்னு புரிய வச்சார். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூ சே ஸ்கூல் என்ஜினியர் தான் நான். என் வீட்டில் சொந்த ஸ்டோல் 7 டேட்டாலாம் போட்டுவிட்டேன். அந்த டிஜிட்டல் கன்வர்ஷனும் கூட மெக்கானிக்கலாக பண்ணிட்டு இருந்தேன், அதனுடைய அடித்தளத்துக்கு போய் பண்ணலை. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் பிகேவி சாரை பற்றி நிறையவே சொல்ல வேணாம். பரமாச்சாரியா இஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹீ இஸ் ஃபார் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இதுதான் என்னுடைய ஜட்மெண்ட் அபவுட் பிகேவி சார். இது மாதிரி நான் பாலமுரளியை 3 வயலாக பண்ணதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுத்து. மணியன் சார்கிட்ட இதயம் பேசுகிறது, அவர் ஆனந்த விடனில் வேலை பார்த்துருந்துச்சு, இதை போட்டு காமிச்சேன். இந்த ரெக்கார்டு வந்த உடனே சார் 3 பாலமுரளி இதுன்னு ஜெகதல பிரதாபம் நாங்கள் அந்த நாளே பார்த்துருக்கோமே சார். நீங்கள் அந்த நாளில் மோனோ தான் கேட்டிருப்பேன். இது ஸ்டீரியோ பண்ணு, இந்த சைடில் வயோலா பாலமுரளி வாசிச்சிருப்பார், அவர் சவுண்டு, இன்னொரு வயோலா இல்லை, அவரே மிருதங்க வாசிச்சிருக்கார் அப்படின்னு. இது ஜனங்களுக்கு புரியாதே அப்படின்னார். எந்த மணியன் புரியலைன்னு சொன்னாலும் ரங்கா, அவர் அபிராமபுரத்தில் ஒரு ஸ்டூடியோ ஆரம்பித்தார், அது சரியாக நடக்கலை, எல்லோரும் போய் சொல்லியிருக்கா. இது ரொம்ப யாருக்குமே நான் சொல்லலை. ஐ வுட் லைக் டு ஷேர் இட் வித் எவ்ரிபடி. சேம் மணியன் கம்ஸ் டு மை ஹவுஸ், பிஎட் காரை போட்டுண்டு, அந்த ஸ்டூடியோ ஓடலைப்பா, நீ வந்து காலை வச்சா தான் நடக்குங்கிறா. இந்த மாதிரி ஐ வாஸ் கால்ட் அஸ் எ ரிப்பேரர் டு மெனி ஸ்லீப்பிங் ஸ்டூடியோ. சிக் இண்டஸ்ட்ரி எடுத்து நடத்துகிற மாதிரி ஆந்திராவில் 2, விஜயவாடாவில் 2 ஸ்டூடியோ சரி பண்ணிருக்கேன். போய் பார்ப்பேன் என்ன நடக்கிறது அங்கே. இதர் டெக்னிக்கலி ப்ராப்ளமா, ஹூக்கிங் சரியா இல்லை, லெவல் மேட்சிங் இல்லையா, இம்பிடன்ஸ் மேட்சிங் இல்லையா. இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறோம். சவுண்ட் என்ஜினியரிங்கிறது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்னா அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. சும்மா ஏதோ மைக்கில் ஹலோ ஹலோ பேசினா இந்த பக்கம் கேட்டுறதேன்னு இல்லை. இத்தனைக்கும் இந்த சங்கீதத்து மேலே இருக்கிற ஆசை தான் எனக்கு கண்டிப்பாக சார் காப்பாற்றி விட்டுருக்கு. சார் ஆக்சுவலி நம்ம வந்து பிளான் பண்ணது ஒரு எபிசோடுக்கு தான். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற கண்டென்ட் வந்து எவ்வளோ எபிசோடு போனாலும் அது தீராத கண்டென்ட். ஏன்னா அவ்வளோ சமாச்சாரம், அதாவது 76 ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் இந்த 2 எபிசோடில் பேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நேயர்களே, அடுத்த வாரமும் திரு HMV ரகு அவர்களின் பேட்டி தொடரும். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.